நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கோவில்கள் அதிகமாக இருப்பது இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் எல்லாமே வரலாற்று சிறப்பு மிக்கவை மற்றும் புராண செய்திகள் நிறைந்தவை. கோவிலை அறிந்து கொள்வதால் வரலாற்றையும் அறிந்து கொள்ளலாம். இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஆலயத்தின் வகைகள், கட்டுமான கலைகள், அமைப்பு முறைகள், வழிபாட்டு ஆகம நிலைகள் என ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு வகையில் தெரிகின்றன. இது பெருமாள் கோவில், இது அம்பாள் கோவில், இது ஈஸ்வரன் கோவில் என வேறுபட்டது போல் நமக்கு தோன்றினாலும் அன்பு கருணையின் அடிப்படையில் எல்லா ஆலயங்களும் ஒன்றே, எல்லா தெய்வங்களும் ஒன்றே. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்பதை காணலாம். சென்னையிலிருந்து பழவேற்காடு செல்லும் சாலையில் பொன்னேரிக்கு அருகில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருப்பாலைவனம் என்னும் திருத்தலம். பண்டை காலத்தில் பாலைமர காடாக இருந்த இந்த ஊர் என்று சொல்வதற்கு சான்றாக இன்றும் இவ்வாலயத்தில் பாலைமரம் உள்ளது. கோவிலின் சிறப்பு கருதி திரு என்னும் அடைமொழி ஊர் பெயருடன் சேர்ந்து திருப்பாலைவனம் என்று அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கியுள்ள இந்த பாலீஸ்வரர் திருக்கோயில் 5 நிலைகள் உள்ள கோபுரத்தை உடையது. கோவிலின் முன் 16 கால் மண்டபம் கோவிலின் வாயிலை அழகு செய்கிறது. கோயிலின் எதிரில் ஒரு திருக்குளம் உள்ளது. அந்த குளம் அமிர்த புஷ்கரணி என்று வழங்கப்படுகிறது. நீள்சதுர பரப்புடைய இந்த கோயில் கிழக்கு மேற்காக 506 அடி நீளமுடையதாகவும் தெற்கு வடக்காக 550 அடி நீளமுடையதாகவும் விளங்குகிறது. சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி கோவில்களும் தனித்தனி திருச்சுற்றுக்களும் உள்ளன. இவ்விரண்டு கோயில்களையும் உள்ளடக்கிய வெளி திருச்சுற்று ஒன்றும் இருக்கிறது. மூலவராக விளங்கும் சுவாமியின் பெயர் பாலீசர் அல்லது அமிர்தேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. அம்மனின் திருப்பெயர் லோகாம்பிகை என்பதாகும்.
பார்க்கடலில் கிடைத்த அமிர்தத்தை தேவர்கள் இந்த இடத்தில் பங்கிட்டுக் கொண்டனர். அமிர்தத்தின் ஒரு பகுதி கொண்டு லிங்கத்தை அமைத்து வழிபட்டனர். எனவே சுவாமி அமிர்தேஸ்வரர் எனப்படுகிறார். இன்றும் லிங்கத்தின் மீது சாத்தப்படும் சந்தனம் கரைவதால் வெள்ளியால் செய்யப்பட்ட திருநீற்று பட்டத்தின் மீதுதான் சந்தனம் சாத்தப்படுகிறது. இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை காணலாம் வாருங்கள். கோவிலின் கருவறை யானையின் பின்பக்கத்தை ஒத்திருப்பதால் இது தூங்கானை மாடக் கோயிலாகும். இந்த கோவிலில் எழுந்தருளியுள்ள லிங்கம் சுயம்பு. இதன் மேற்புறம் மரப்பட்டையால் மூடப்பட்டது போல் காணப்படுகிறது. இதன் உச்சியில் கோடாரியால் வெட்டப்பட்ட பிளவு காணப்படுகிறது. இது ஒரு காலத்தில் மரத்தால் மூடப்பட்டிருந்தது. மரத்தில் சோழ அரசன் தனது யானையை கட்டியிருந்தான். யானை இறந்துவிடவே கோடாரியால் மன்னன் மரத்தை வெட்டவே இரத்தம் பீரிட்டது. சோழன் உடனே மூடியிருந்த மரத்தை சோதிக்க லிங்கம் தெரிந்தது. உடனே இத்திருக்கோயிலை கட்டினான் என்று தலபுராணம் கூறுகிறது. லிங்கத்திற்கு பால், இளநீர், பனிநீர், தண்ணீர் முழுக்கு மட்டும் செய்யப்படுகிறது. 70க்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் இந்த திருக்கோயிலில் காண கிடைக்கின்றன. கல்வெட்டில் சுவாமியின் திருப்பெயர் திருப்பாலைவன உடையார் என்றும், அம்மையின் திருப்பெயர் என்றும் பிரியாத நாச்சியார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளன. நாக தோஷத்தால் திருமணத்தடை உள்ளவர்கள், புத்திர தோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தோஷங்கள் நீங்குமென்று தலபுராணம் கூறுகிறது. அம்மன் சன்னதிக்கும் சுவாமி சன்னதிக்கும் நடுவே முருகன் சன்னதி உள்ளது. இந்திர மயிலின் மீது முருகன் தனது தேவியர் இருவருடன் அற்புதமாக காட்சியளிக்கிறார்.
வருந்துகின்ற பசியாலும் வாட்டுகின்ற பிணியாலும் உறுத்துகின்ற பகையாலும் ஒளிவின்றி உலைவுற்று திருத்தமுற வந்து வேண்ட திருவருளே பாலிக்கும் திருப்பாலை வனமுடையார் திருவடிகள் போற்றுவோமே என இன்றும் இத்தல இறைவனை பலரும் வழிபட்டு பேறு பெற்று வருகின்றனர். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். சந்தங்களில் பொதிந்த மெய்ஞானம் என்றால் அது திருப்புகழே. தமிழிசையின் ஆழத்தையும் அகலத்தையும் அறிய திருப்புகழை படித்தாலே போதும். இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. காலத்தி மலையில் எழுந்தருளியிருக்கும் அந்த கந்த பெருமானை நோக்கி அருணகிரிநாதர் பாடிய பாடலின் பெரும்பாடல் அதனுடைய 3வது பகுதியாக இங்கு விளக்கம் பெறுகின்றது. பாடலை பார்த்துவிட்டு நாம் விளக்கத்தை பார்க்கலாம். மச்சமச்ச சுத்திரம் ரத்த பித்த முத்திரம் வெச்சிரச்ச பாத்திரம் அனுபோகம். மச்சமச்ச சுத்திரம் ரத்த பித்த முத்திரம் வெச்சிரச்ச பாத்திரம் அனுபோகம். மட்கவிட்ட சேர்க்கை உட்புழுத்த வாழ்க்கை மட்கொல்ல பதார்த்தம் இடிப்பாறை. எச்சிழைச்ச பேய்க்கும் எச்சிழைச்ச நாய்க்கும் எச்சிழைச்ச ஈக்கும் இரையாகும். இக்கடத்தை நீக்கி அக்கடத்தொழாக்கி இப்படிக்கும் மோட்சம் அருள்வாயே. பொய்ச்சினத்தை மாற்றி மெய்ச்சினத்தை ஏற்றி பொற்பதத்துள்ளாக்கு பொலியூரா. பொக்கணத்து நீற்றையிட்டொரு தன்னார்க்கு புத்தி மிக காட்டும் புனவேடன். பொக்கணத்தை நீற்றை இற்றொரு தன்னார்க்கு புத்தி மிக காட்டும் புனவேடன். பச்சிலைக்கும் வாய்க்குளச்சிலிக்கும் வீக்கு பைச்சிலைக்கும் ஆட்கொள் அரண் வாழ்வே. பத்தி சித்தி காட்டி அத்தர் சித்த மீட்ட பக்தருக்கு வாய்த்த பெருமாளே. அருணகிரிநாதர் இந்த பாடல்ல ஆரம்பத்திலேயே மச்ச சூத்திரம் ரத்த பித்தம் உத்திரம் வெச்சிரச்ச பாத்திரம். என்ன சந்தையா? இந்த கட்டில் மஞ்சம் என்பது மச்சை என்று வந்தது ஆரம்பத்தில். இது இருக்கல்லவா, இந்த உடம்பு ஏறி என்பது ஒரு கட்டில். என்னங்க கட்டில்லாம் 4 பேர் 4 கால் உண்டு, இதுக்கு ஏது 4 கால்னு கேட்காதீங்க. தத்தக்கா பித்தக்கா 4 கால் பழம்பாடல் ஐயா. தமிழெல்லாம் கொட்டி கொடுத்துருக்கார்கள் நமது பாட்டனும் முப்பாட்டனார்களும். ஆரம்பத்தில் 2 கை 2 கால் வச்சு இப்படி தவழ்ந்து வரோம். சரி, ஆரம்பம்தான் அப்படின்னு பார்த்தா கடைசியில் நம் உயிர் பிரிந்தவுடன் 4 பேர்கள் தூக்கி கொண்டு போகின்றார்கள் அல்லவா. அதனால தான் கட்டில் என்றார் அருணகிரிநாத சுவாமிகள். நாமே இதை எப்படி மெச்சு சூத்திரமா எப்படி? எனக்கு 1 2 இங்கே வெள்ள முடி இருக்குது. வெளுத்த முடியல சார், இது நரைச்ச முடின்னு நினைத்து கொள்ளாதீர்கள். இந்த விபூதி அதிகமாக பட்டு 1 2 அப்படி வெளுப்பாக போயிடுச்சு. என்னையா அக்கறமோ இது, ஒப்புக்கொள்கின்றோமா? பாராட்டி கொள்கிறோமே. இது மட்டுமல்ல, அடுத்தது சொல்கின்றார் பாருங்கள். அதை நாம் எளிமையாக பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம், அதில் ஒரு 2 3 குவளை ரத்தம், ஒரு குவளை பித்தம், ஒரு குவளை மூத்திரம், இதை 3ஐயும் கலக்கி அங்கே வைத்திருக்கிறோம். சொல்லும் பொழுதே ஒரு மாதிரி இருக்கின்றதல்லவா. அது என்ன? இந்த குளிர் சாதனை பெட்டியில் வைத்து பூட்டி வைப்போம். ஆனால் அந்த 3ம் தானே இங்கே வச்சிருக்கு. ரத்த பித்த மூத்திரம் வச்சு என்ன எளிமையான நாம் பேசக்கூடிய அந்த மொழியிலேயே எழுதியிருக்கிறார் பாருங்கள். ரத்த பித்த மூத்திரம் வச்சு இறைச்ச பாத்திரம். இந்த உடம்பு பாத்திரமா? முதலில் கட்டில் என்றவர் இங்கே பாத்திரம் என்கின்றார், கவனிக்க வேண்டும். பாத்திரத்தில் இந்த ரத்தம் பித்தம் மூத்திரம் இதெல்லாம் வச்சு இறைக்கிறார்களாம். அது இறைக்க ஊறுது. அதான் ஐயா இந்த உடம்பு. அது பாட்டில் ரத்தமும் பித்தமும் மலமும் சிறுநீரும் ஊறிக்கொண்டிருக்கின்றது. ஏன் இவ்வாறு? சரி, இப்படியே இருக்குமா? இல்லை,
அனுபோகம் மட்க விட்ட செயற்கை. அனுபோகம்னா விட மாட்டேன் என்கின்றோமே, அதுவும் இலவசத்தில் கிடைக்கின்றது என்றால் 8 சோளாபுரி 12 டைமண்ட் மசாலா கட்டிவிடுறோம்ல. இப்படி அனுபவித்து 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 என்ன ஆகிவிடுகின்றது, எந்த ஒரு பொருளை அதிகமாக நாம் உபயோகிக்கின்றோமோ தேய்ந்து போய்விடுகின்றதல்லவா, அதுபோல அனுபோகம் மட்க விட்ட சேர்க்கை. அப்புறம் என்ன ஆயிடுத்து, உடம்பு மெல்ல பலவீனம் அடைகின்றது, உள்ளே புழுக்களும் நோய்களும் மலிந்து போய்விட்டது, பிரிந்து விடுகின்றது உள்ளே இருக்கக்கூடிய ஆவி. இதை பேய் நாய் ஈ மொக்கிது. என்னாச்சு, அவைகள் பேய் உண்டு, அப்புறம் நாய் உண்டு, ஈக்கள் மொய்த்து அவைகள் மெலிந்து இழைத்து போய்விட்டனவாம். எச்சிழைச்ச பேய்க்கும் எச்சிழைச்ச நாய்க்கும் எச்சிழைச்ச ஈக்கும் இறையாகும். சொல்லும்போதே சந்தம் பாருங்க. இப்படி மறுபடி பிறந்து மறுபடி இறந்து அந்த நாய்களுக்கும் பேய்களுக்கும் ஈக்களுக்கும் உணவாக இருக்கிறதே தவிர நான் என்ன லாபத்தை கண்டேன் என்றால் அப்பா ஒன்றும் இல்லையே என்று அருணகிரிநாதர் அங்கே வருத்தப்படுகின்றார். என்ன வேண்டுகோள் விடுகின்றார் பாருங்கள். இந்த உடம்பு என்பதுதான் அது. முதலில் கட்டில் என்றார், அதன் பிறகு பாத்திரம் என்றார், இங்கே குடம் என்கின்றார். இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள்ளாக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே. இதை இந்த வாத்தியங்களுடைய பாடினா இன்று இருக்கக்கூடிய ரேப் சாங்கெல்லாம் இதன் அருகில் ரேப்புக்கு கூட உதவாது. அவ்வளவு அற்புதமான பாட்டு. அப்பா கடம் ஒரு பாத்திரம், குடம், இத்தினுண்டு ஓட்டை இருந்தால் அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியில் போய்விடுகின்றது. ஆனால் இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய குடத்தில் 9 ஓட்டைகள் இருக்கின்றன. இரத்தமும் பித்தமும் மூத்திரமும் மலமும் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் ஆவியும் அதற்குள்ளே இருக்கின்றது. ஆனால் இதுவரையில் அப்பா நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, இதையே மெய் இதையே உண்மை என்று நம்பி எல்லா தவறுகளையும் செய்து கொண்டிருக்கின்றேனே, இந்த தவறுகளை எல்லாம் தீர்த்து நீக்கி எனக்கு நல்ல நிலையை அருளக்கூடாதா, முக்தியை அளிக்கக்கூடாதா என்று அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். அதை அடைய ஒரே வழி அன்புமயமான வழி, அன்பின் வழி, அது உயிர்நிலை. அகதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு என்று வள்ளுவர் சொல்கின்றாரே, இதை நமக்கு அறிவுறுத்துவதற்காகத்தான் கண்ணப்ப நாயனாருடைய வழிபாட்டை, அன்புமயமான வழிபாட்டை சொல்லி இறைவன் அங்கே என்ன செய்தான் என்பதை சொல்லி அதை செய்யுங்கள் என்று நமக்கு பாடம் நடத்துகின்றார். இப்படிப்பட்ட அன்புமயமான வழிபாட்டை நாம் நடத்த அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி அமைதியையும் நிம்மதியையும் நம் எல்லோருக்கும் வழங்கும்படி வேண்டுவோம். அவனும் அருளுவான். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.